பூங்காவனம் எனும் கிராமத்தில் ரேவதி என்ற அழகிய பெண் ஒருத்தி தனது தாய் தந்தையுடன் வசித்து வருகிறாள். ரேவதியின் தாயும் தந்தையும் வயல்களில் கூலி வேலை செய்தாலும் ரேவதியை எந்த கஷ்டமும் தெரியாமல் மிக சிறப்பாகவே வளர்த்து வருகின்றனர். இந்த சூழலில் ரேவதிக்கு திருமண வயது நெருங்கிவிட்டதால் அவளது தந்தை தனது மகளுக்காக வரன் பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆனால் ரேவதியின் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம் என்பதால் அந்த ஊரில் இருக்கும் இளைஞர்கள் யாரும் ரேவதியை மணந்து கொள்ள முன்வரவில்லை. இதனால் ரேவதியின் திருமணம் தொடர்ந்து தடைபட்டுக் கொண்டே இருக்கிறது. அவளது தந்தையும் தொடர்ந்து இவளுக்காக வரன்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். இந்த சூழலில் ஒரு நாள் ரேவதி கர்ப்பமாக இருக்கும் விஷயம் அவளது தாய்க்கு தெரிய வருகிறது. இதனால் பதறிப்போன ரேவதியின் தாயும் தந்தையும் அந்த குழந்தைக்கு தகப்பன் யார் என்று கேட்டு ரேவதியை அடித்து துன்புறுத்துகிறார்கள். பொறுத்து பார்த்த ரேவதி அந்த ஊரில் இருக்கும் ஒரு முனிவர் தான் தனது குழந்தைக்கு தகப்பன் என்று தனது பெற்றோரிடம் கூறிவிடுகிறாள். ரேவதி சொன்னதை கேட்டு அவளது தாயும் தந்தையும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். அதாவது ரேவதி சொன்ன அந்த முனிவர் அந்த ஊரின் ஒதுக்குப்புறமாக ஒரு குடிசையை கட்டி தனியாக வாழ்ந்து வருகிறார். வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கும் அந்த முனிவர் சிவபெருமானின் பாதத்தை சரணடைய வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக அந்த குடிசையிலேயே சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தும் வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு முனிவரை பார்த்து அவர்தான் எனது குழந்தைக்கு தகப்பன் என்று ரேவதி சொன்னது அவளது பெற்றோர்களை மிகவும் அதிர்ச்சியடைய செய்கிறது. உடனே ரேவதியின் தந்தை அந்த ஊர் தலைவரை போய் சந்தித்து நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறார். ஊர் தலைவருக்கு ரேவதி சொன்னதில் துளி அளவும் நம்பிக்கை இல்லை என்றாலும் ஒரு பெண் தனது வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டாள் என்று நினைத்து முனிவரை அழைத்து வந்து விசாரிப்பதற்கு ஊர் தலைவர் சம்மதம் தெரிவிக்கிறார். மறுநாளே ரேவதியையும் ரேவதியின் பெற்றோரையும் அழைத்துக் கொண்டு அந்த ஊர் தலைவர் முனிவரை போய் சந்திக்கிறார். அப்போது முனிவர் அவர்கள் நால்வரையும் பார்த்து, யார் நீங்கள், எதற்காக என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். முனிவர் கேட்ட இந்த கேள்வி ரேவதியின் தாய் தந்தைக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் இந்த வயதான முனிவர் நமது மகளின் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டாரே என்ற கோபத்தில், முனிவரே, எனது மகளை ஆசை காட்டி மோசம் செய்துவிட்டு இப்போது யார் என்று கேட்கிறீரே, இது நியாயமா என்று கேட்கிறார்கள். அப்போது அந்த முனிவர் ரேவதியின் தாய் தந்தையை பார்த்து, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை, ஆகவே கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள் என்று சொல்கிறார். உடனே ரேவதியின் பெற்றோர்கள் ரேவதி தற்போது கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தையும் அந்த கர்ப்பத்திற்கு முனிவர்தான் காரணம் என்று சொன்ன விஷயத்தையும் முனிவரிடம் சொல்கிறார்கள். இதை கேட்ட அந்த முனிவர் கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல், அதனால் என்ன, இந்த பெண் எனது குடிசையிலேயே இருக்கட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறார். முனிவர் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னது அந்த ஊர் தலைவருக்கே மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனே ரேவதியின் பெற்றோரும் அந்த நிமிடமே ரேவதியை முனிவரின் குடிசையில் விட்டுவிட்டு தனது வீட்டுக்கு வந்து விடுகின்றனர். சில மாதங்கள் கடந்த பின்னர் முனிவரின் குடிசையில் ரேவதிக்கு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறக்கிறது. ஆனால் ரேவதியின் பெற்றோர் குழந்தையை பார்ப்பதற்கோ அல்லது ரேவதியை பார்ப்பதற்கோ அந்த குடிசைக்கு வராமலேயே இருந்து விடுகிறார்கள். அதே நேரம் அந்த முனிவரோ ரேவதியையும் ரேவதியின் குழந்தையையும் எந்த குறையுமே இல்லாமல் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படியே சில ஆண்டுகள் கடந்த நிலையில் ரேவதியின் குழந்தையும் பெரியவனாக வளர்ந்து விடுகிறான். அந்த முனிவரும் அந்த குழந்தைக்கு எல்லாவிதமான கலைகளையும் கற்றுக் கொடுத்து அவனை மிகப்பெரிய வீரனாக வளர்த்து விடுகிறார். இந்த சூழலில் ஒரு நாள் முனிவர் தனக்கு கடைசி நாட்கள் நெருங்கி கொண்டிருப்பதை உணர்கிறார். உடனே அவர் ரேவதியையும் அவளது குழந்தையையும் அழைத்து, இத்தனை ஆண்டுகளாக உங்கள் இருவரையும் நான் பாதுகாப்பாக பார்த்து கொண்டேன். இன்னும் சில நாட்களில் நான் சிவலோக பதவியை அடையப் போகிறேன். ஆகையால் உங்கள் மனதில் ஏதாவது ஆசைகள் இருந்தால் என்னிடம் சொல்லிவிடுங்கள், நான் நிறைவேற்ற முயற்சி செய்கிறேன் என்று கூறுகிறார். அப்போது ரேவதி அந்த முனிவரை பார்த்து, நான் எனது தாயையும் தந்தையையும் எனது மகனுடன் சென்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறுகிறாள். உடனே அந்த முனிவரும் அவளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவளது வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். வீட்டுக்கு வந்த ரேவதி தனது தாய் தந்தை காலில் விழுந்து கதறி அழுகிறாள். அப்போது அவள் தனது தாய் தந்தையிடம், எனக்கும் அந்த முனிவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நமது ஊரில் காவல்காரனாக இருந்த முருகேசன் என்பவன் தான் எனது குழந்தையின் உண்மையான தந்தை. ஆனால் நாங்கள் பழகிய சில மாதங்களிலேயே கொள்ளையர்களால் முருகேசன் கொல்லப்பட்டு விட்டான். ஆகவே வேறு வழி இல்லாத காரணத்தால் அந்த முனிவரை எனது வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தந்தை என்று கூறிவிட்டேன். அதனால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி தாய் தந்தையின் காலில் விழுந்து ரேவதி கதறி அழுகிறாள். அப்போது ரேவதியின் பெற்றோர்கள் அவளை பார்த்து, களங்கமில்லாத ஒரு முனிவர் மீது வீண் பழியை சுமத்தி மிகப்பெரிய பாவத்தை நீ செய்துவிட்டாய். இந்த பாவத்தை போக்குவதற்கு நாம் குடும்பத்தோடு சென்று அந்த முனிவரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். உடனே ரேவதியின் பெற்றோர்கள் ரேவதியையும் ரேவதியின் மகனையும் அழைத்துக் கொண்டு போய் முனிவரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார்கள். அப்போது ரேவதியின் தந்தை அந்த முனிவரை பார்த்து, எனது மகள் உங்கள் மேல் வீண் பழியை சுமத்தி களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாள். ஆனால் அவள் வீண் பழியை சுமத்துகிறாள் என்று தெரிந்தும் நீங்கள் ஏன் மறுப்பு கூறாமல் இருந்தீர்கள் என்று கேட்கிறார். அப்போது அந்த முனிவர் ரேவதியின் தந்தையை பார்த்து, மகனே, இது சிவபெருமான் எனக்கு இட்ட கட்டளை, அதைதான் நான் நிறைவேற்றினேன் என்று கூறுகிறார். அப்போது ரேவதியின் தந்தை, எங்களுக்கு எதுவும் புரியவில்லை முனிவரே, சற்று விளக்கமாக கூறுங்கள் என்று சொல்கிறார். உடனே அந்த முனிவர் ரேவதியின் தந்தையை பார்த்து, மகனே, உனது மகள் என் மேல் வீண் பழியை சுமத்துவதற்கு சில மாதங்களுக்கு முன்பே சிவபெருமான் எனது கனவில் தோன்றி, அபலை பெண் ஒருத்தி வயிற்றில் குழந்தையுடன் உன்னை தேடி வருவாள்,
அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாற்று என்று கூறினார். ஆகவே அடைக்கலம் தேடி வந்த உனது மகளை நான் எனது மகளாக நினைத்து பத்திரமாக பார்த்து கொண்டேன். அவளுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவளது மகனுக்கு எல்லாவிதமான கலைகளையும் கற்றுக் கொடுத்து அவனை வீரனாகவும் வளர்த்திருக்கிறேன். ஆகையால் சிவபெருமான் எனக்கு இட்ட கட்டளையை நான் முழுமையாக நிறைவேற்றி விட்டேன். யாருக்கும் உபயோகமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த நான் கடைசி காலத்தில் ஒரு அபலை பெண்ணுக்கு உபயோகமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு எனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ளப் போகிறேன் என்று அந்த முனிவர் கூறுகிறார். முனிவர் சொன்னதை கேட்டு ரேவதியும் ரேவதியின் பெற்றோர்களும் அவரை கடவுளாகவே நினைத்து அவரது காலில் விழுந்து வணங்குகிறார்கள்.